Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பி பிளாக் நம்பர் பார்ட் 2 யூனிட் 3ல இருக்கக்கூடிய ஒன் வேர்ட் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் ஒன் வேர்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்ட் எலமெண்ட் பிலாங்ஸ் டு குரூப் 15 அண்ட் தேர்ட் பீரியட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் இட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி பீரியாடிக் டேபிள் இருக்கு பாருங்க. பீரியட் 3 அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு ரோ 3 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த ரோ 3ல 15th அப்படின்னு சொல்லும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு நைட்ரஜன் குரூப் வருது. ஓகேவா? ஸோ நைட்ரஜன் குரூப்பை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நாட்டி பீப்புள் ஆல்வேஸ் சிங் பேட்லி அப்படின்னு சொல்லிட்டு, நாட்டினா நைட்ரஜன் என்னு, பீப்புள்னா பாஸ்பரஸ், ஆல்வேஸ்னா ஆர்சனிக், சிங்கு ஆன்டிமனினா அதோட சிம்பிள் வந்து எஸ்பி, அதனால ஓகேவா சிங்கு, பிஸ்மத்னா பேட்லி அப்படின்னு வரும். ஓகேவா? சும்மா இந்த 15th குரூப்னாலே நைட்ரஜன் குரூப் தான், அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நாட்டி பீப்புள் ஆல்வேஸ் சிங் பேட்லி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஃபைன். இப்போ இங்க நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா 15th குரூப் தேர்ட் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பீரியட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஹைட்ரஜனும் ஹீலியமும் வரும். ஓகே, ஹைட்ரஜனும் ஹீலியமும் வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பீரியட் ஃபில் ஆனோடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா 1s2 அப்படின்றது ஃபில் ஆயிருக்கும். அடுத்தது செகண்ட் பீரியட் ஃபில் ஆயிடுச்சுனாலே 2s2 2p6. லைக் எப்படி சொல்றது, நமக்கு வந்துட்டு செகண்ட் பீரியட்னால 2ன்னு வருது. அதுக்கப்புறமேட்டு இதுல டோட்டலா வந்துட்டு 8 எலமெண்ட் இருக்கும். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8. ஸோ அதனால பி ஆர்பிட்டலும் அதுல வரும். அதனால 1s2 2s2 2p6ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்கும்போது 3ன்னு வந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது 3. ஓகே, இப்போ இதுல 15வது அப்படின்னு சொல்லும்போது ஓகே உங்களுக்கு பீரியட் 2 குரூப் 15ன்னு சொல்லும்போது நைட்ரஜனோடது பார்க்கும்போது பாஸ்பரஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. ஓகே, பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் என்னது 15. 15னா அதை எப்படி பிரிச்சு எழுதுவோம்? 2 8 5 அப்படின்னு பிரிச்சு எழுதுவோம். 285ன்னு பிரிச்சுன்னா இங்க 2க்கு வந்து இது போயிடுச்சு, இது ரெண்டும் சேர்த்து 8க்கு போயிடுச்சு. 5க்கு என்ன பண்றது? 3s2 3p3. ஓகேவா? ஏன்னா எஸ் அதுக்கப்புறம் பி ஆர்பிட்டல் வரும், அதுக்கப்புறம் தான் டிலாம் வரும். அப்போ இந்த இடத்துல நமக்கு 5 தான் தேவை. ஓகே, அதனால மேல இருக்கு பாருங்க 2 + 3 5ன்னு வந்துடும். அதனாலதான் உங்களோட ஆன்சர் வந்துட்டு டி ஆப்ஷன் வந்திருக்கு. இட்ஸ் லைக் சி ஆப்ஷன்ல வந்துட்டு 3s2 3p2 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அதனால அது வராது, 3s2 3p3 அப்படின்றது தான். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.